ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 2024 போக்கோ அவங்களோட ஃபஸ்ட்டு மொபைலாக போக்கோ M3 வந்து லான்ச் பண்ண போகிறதா அபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோனும் இந்தியாவில் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன ப்ரைஸில் இதை கொண்டு வர போகிறாங்க, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. 2020 போக்கோ தரப்புலேருந்து நிறைய ஃபோனை லான்ச் பண்ணாங்க. அதில் எந்த ஃபோனை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க, அதில் என்ன மாடல் வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, என்ன ஸ்பெசிஃபிகேஷனுக்காண்டி இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலில் முறையாக பார்க்குறீங்கன்னா என் பேர் முரளி. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கூல் டெக் பாஸ் யூடியூப் சேனல். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போக்கோ M3ங்கிற ஃபோனை ஆல்ரெடி வந்து குளோபலாக வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த ஃபோனை தான் இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் வந்து எந்தவித சேஞ்சஸும் இருக்காதுங்கிறத நான் நினைக்கிறேன். இந்த பெக்ஸோட வந்து ஏற்கனவே ரெட்மி தரப்புலேருந்து 9 பவருங்கிற ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. அதை ரீபிராண்ட் பண்ணி போக்கோ பிராண்டுக்குள்ளே போக்கோ M3ங்கிற பேரில் தான் இப்போ லான்ச் பண்ண போகிறதா, அதுவும் வந்து பிப்ரவரி 2 ஃப்ளிப்கார்ட்டில் ஆன்லைன் சேல்ஸுக்கு கொண்டு வர போகிறதா அபிஷியலாக வந்து போக்கோ தரப்புலேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இதுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் பேஜ் வந்து லான்ச் பண்ணுறதுக்குரிய டேட்டை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்பெக்ஸ் எதுவுமே வந்து இதில் ரிவ்யூ பண்ணலை. இதோட டிசைன் அண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.53 ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே. போக்கோ M2ல் கொடுத்த அதே சேம் டிஸ்பிளே தான். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் நாச்சும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா கார்னிங் கொர்லா கிளாஸ் 3யும் கொடுப்பாங்க. பாடி பார்த்தீங்கன்னா பேக்லையும் ஃப்ரண்ட்லையும் பிளாஸ்டிக் பேனலும் ப்ரைமும் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் ரியரில் பிரைமரி கேமரா வந்து 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டியும் ஃபோட்டோ வந்து ரொம்ப கிளியராகவே எடுத்துக்கிற முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2MP மைக்ரோ 2MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து அல்ட்ரா வைட் கேமரா கொடுக்கல. ஆனால் பிரைமரி கேமராவை பயன்படுத்தி எடுத்தாலே வந்து ஃபோட்டோ எல்லாமே குவாலிட்டியாகவும் இருக்குது. ஃப்ரண்டில் செல்ஃபி கேமரா பொறுத்தளவில் போக்கோ M2ல் கொடுத்த மாதிரியே 8MP மெகா பிக்சல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவில் ஸ்னாப்ட்ராகன் 662 கொடுத்துருக்கனால வந்து இதோட ஸ்கோர் பார்த்திங்கன்னா 1,75,000 கிட்ட இருக்கிறதுனால வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் லெவலில் வந்து நல்லாவே இருக்கும். இதில் சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா Android 10 MIUI 12 வந்து லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். ரெட்மிக்கும் போக்கோக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். அதில் பார்த்திங்கன்னா வந்து ரெட்மியை பொறுத்தளவில் வந்து ஆடை வந்து ரொம்ப புஷ் பண்ணுவாங்க. ஆனால் போக்கோவை பொறுத்தளவில் வந்து ஆடுங்கிற வேலைக்கே இடம் இல்லை. ஏன்னா இதோட UI வந்து ஆடு இல்லாத UI. அதனால தான் வந்து இந்த பிராண்டை வந்து அதிகமான பேர் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு வந்து டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், அதாவது ரெட்மி 9 பவரில் கொடுத்துருக்க மாதிரியே இதுலேயும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்கனால மியூசிக்கோட லெவல் வந்து நல்லாவே இருக்குது. இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜிங் போர்ட் வந்து டைப் C ப்ளூடூத் 5.1 கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டை பொறுத்தளவில் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ரிலீஸ் ஆன போக்கோ M2ல் பார்த்தீங்கன்னா வந்து ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்தளவில் மாசிவான 6000 mAh பேட்டரியும் பாக்ஸ்லேயே வந்து 18 வாட் சார்ஜர் தான் இதில் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதனால் வந்து இவங்க 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்கனால இது வந்து நல்லாவே ஒரு பெர்ஃபார்மன்ஸாகவும் நல்லாவே சார்ஜும் நிற்கும். இந்த போக்கோ M3 மொபைலோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,000 to 14,000க்குள்ளே 2 வேரியண்ட்டில் வந்து லான்ச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இந்த போக்கோ M3 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது எவ்வளவு ப்ரைஸுக்கு இது லான்ச் ஆகும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அப்டேட்டுகள், அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம சோசியல் மீடியாவோட பேஜுகளை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.